சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் கல்யாணக்காரி யுகமாகும். இதில்தான் படிப்பின் மூலம் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணபுரிக்கு அதிபதி ஆக வேண்டி உள்ளது. பவித்திரத்தாவின் தூய்மை ராக்கி கட்டி அனைவரையும் பதீத தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் வைக்கிறார். பரமபிதா பரமாத்மாவைத் தவிர வேறு யாரும் ராஜ்யம் அளிக்க முடியாது. இது புருஷோத்தம சங்கம யுகம், லீப் யுகம் ஆகும். எக்ஸ்ட்ரா யுகம். இந்த சங்கம யுகத்தில்தான் தந்தை வந்து பவித்திரமாக ஆவதற்கான உறுதியெடுக்குமாறு செய்விக்கிறார். தந்தை கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாகி பாவனமான உலகிற்கு எஜமானர் ஆகிவிடுவீர்கள். மற்றபடி எந்த ஒரு இராக்கியும் கட்டவேண்டிய அவசியமில்லை. இது புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் பாவனமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் பதீத பாவன தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தைதான் பாவனம் ஆவதற்கான உறுதியை நம்மிடம் வாங்குகிறார். நான் ஞானக்கடல் பதீத பாவனர் ராஜயோகம் கற்பிப்பவன் ஆவேன். தந்தைதான் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். மேலும் நரகத்தின் விநாசமும் செய்விக்கிறார். புரிய வைத்தல் என்பது ஒவ்வொருவருடையதும் தனித்தனியாக இருக்கும். தந்தை கூட இன்று ஒரு விஷயம், நாளை பின் மற்றொரு விஷயம் புரிய வைப்பார். ஒரே மாதிரி விளக்க உரையோ இருக்க முடியாது. அவசியம் தந்தை அநேக பிறவிகளின் கடைசியில்தான் கற்பிப்பார். கற்பிப்பதற்கு சிறிது காலமே மீதி உள்ளது. அவசியம் அநேக தர்மங்களின் விநாசம் ஆன பிறகு கிருஷ்ணரின் பிறவி ஆகியிருக்கக்கூடும். இந்த பிராமணர்கள்தான் மீண்டும் இந்த ராஜயோகத்தைக் கற்று தேவதா பதவியை அடைவார்கள். தேவதைகள் ஆவதே ஞானத்தின் மூலமாக. தந்தை வந்து மனிதனை தேவதையாக கல்வியின் மூலமாக்குகிறார். குடுமி எல்லாவற்றையும் விட சிறியதாக இருக்குமல்லவா? பின் அதைவிட பெரியது முகம், அதைவிட பெரியது புஜங்கள், அதைவிட பெரியது வயிறு, அதைவிட பெரியது கால்கள். விராட ரூபம் காண்பிக்கிறார்கள். ஆனால் அதன் விளக்க உரை யாரும் அளிப்பதில்லை. உங்களைப் பொறுத்தவரை கலியுகம் முடிந்துவிட்டது. தந்தை கூறுகிறார், நான் கல்ப கல்பமாக வருகிறேன். எனக்கும் நாடகத்தில் பாகம் உள்ளது. பாகம் இன்றி நான் கூட எதுவுமே செய்ய முடியாது. நான் கூட டிராமாவின் பந்தனத்தில் உள்ளேன். மிகச் சரியான நேரப்படி வருகிறேன். இப்பொழுது மன்மனாபவ என்று கூறுகிறேன். ஞானத்தை உங்களுக்குத் தந்தைதான் படிப்பிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். பின் இந்த ஞானம் மறைந்து போய் விடுகிறது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதி புள்ளி, ஒளியின் வடிவம். என் நிலையான ஞானக்கண் திறந்திருக்கிறது. சிவபாபா எனக்கு ஜோதி தரிசனம் அளித்து எனது உண்மையான வடிவமான ஜோதி புள்ளியாக நினைவுபடுத்துகிறார். நான் சிவபாபாவின் நேரடி குழந்தை. தந்தை சிவபாபாவின் பார்வையில் நான் தூய ஆத்மா என்பதை உணர்கிறேன். எனது மனதிலும் கண்களிலும் செவிகளிலும் இதயத்திலும் எந்தவிதமான அபவித்திரத்தின் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. எனது சிந்தனை புனிதம், எனது பார்வை புனிதம், எனது நடத்தை புனிதம். வீணான எண்ணங்களும் வீணான வார்த்தைகளும் எனது உணவல்ல. நான் எப்போதும் ரத்தினங்களைக் கிரகிக்கும் அன்னமாகவே இருக்கிறேன். யாருடைய குறையையும் பேச வேண்டாம் என்று பாபா கூறியவுடன் அது என் இயல்பாகவே மாறிவிட்டது. என்னை நிரந்தர புனிதமாய் பார்த்து பாபா பரம பவித்திர ஞான கண்ணுடன் ஆசீர்வதிக்கின்றார். எனது வாயிலிருந்து உதிரும் ஒவ்வொரு வார்த்தையும் புனித மலர் போல இருக்க வேண்டும். பரிசுத்தமான சிந்தனைகள்தான் என் தினமும் பசியை தீர்க்கும் உணவாக இருக்கின்றது. நான் ஜீவன் முக்தியாக வாழும் சுத்த ஆத்மா. எப்போதும் சுத்தமான சூட்சும சோமநாத சிவபாபாவின் வழிகாட்டுதலில்தான் நடக்கிறேன். நான் ஞான ரத்தினங்களை தந்தையிடம் தொடர்ந்து பெறுகிறேன். பாபா எனக்கு சொன்னவாறு, தரிசனம் நற்குணத்தையே செய்
என்பதையே வாழ்கிறேன். என் உள்ளம் புனித நற்குணங்களின் பூங்காவாக உள்ளது. பாபா எனக்கு சொன்னது, நீங்கள் தூய பறவையாக இருக்க வேண்டும். எவரின் விமர்சனத்தையும் நான் எடுப்பதில்லை. நான் ஒளியான மனதுடன் சுத்தமான செயல்களை மட்டுமே செய்கிறேன். பாபா எனது பார்வையின் ரீதியை மாற்றிவிட்டார். நான் உணவில் கூட பாபாவின் புனித அலைகளை ஏற்கிறேன். பாபா எனக்கு சொன்னார், நீ தூய்மையாக இருக்க உலகமே தூயதாய் மாறும். நான் பாபாவின் தூய கண்களில் என்னை பார்க்கிறேன். என் குரலில் பாபாவின் பரிசுத்த ஸ்வரூப ஒலி ஒலிக்கிறது. ஆத்மா, நான் இப்போது புனிதத்தின் விளக்காக ஒளிர்கிறேன். நான் பாபாவை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சுத்த நேரம். என் அசைவும் நிறைவும் பார்வையும் அனைத்தும் சுத்தத்தையே பேசுகிறது. பாபா எனக்குச் சொன்னார், நீ ஒரு தூய அன்னம், சுத்தத்தின் தூதர். எனது ஆத்மா இப்போது புனித நறுமணத்தில் திளைக்கிறது. இந்த நிமிஷமே பாபா எனக்கு புனிதமானவர் என்ற தெய்வீக பட்டத்தை அளித்திருக்கிறார். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.